அனைவருக்கும் வணக்கம். அட்சய திருதி அன்று காலை 9 மணிக்குள்ள இந்த ஒரு வழிபாடு செய்து பாருங்க. ஒரு ₹5 மட்டும் இந்த பொருளை வாங்கி இதை செய்து பாருங்க. உங்களுக்கு அந்த நாள் முடிவதற்குள்ளே நீங்க 1 கிராம் தங்கமாவது வாங்குவதற்கான யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எந்த பொருள் வாங்க வேண்டும், நம்ம என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம். காலை நேரத்திலே நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூக்களால் தாமரை பூக்களால் அலங்காரம் செய்துட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு அல்லது நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றிக்கலாம். ஏற்றி வைத்துட்டு ஒரு கிண்ணத்துலேயோ அல்லது ஒரு தாம்பழத்தட்டுலேயோ ஒரு மஞ்சள் பொடி பாக்கெட்டு வாங்கிக்கோங்க. ஒரு ₹5 பாக்கெட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதை நீங்கள் தட்டில் பரப்பி வைக்கணும். அதாவது அந்த பாக்கெட்டை உடச்சி நீங்கள் அந்த தட்டில் முழுவதும் மஞ்சள் பரப்பி வச்சுக்கோங்க. பரப்பி வைத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற தங்க பொருள் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒன்று மோதிரமே எடுக்கலாம் அல்லது செயின் எடுத்துக்கலாம். தங்க பொருள் ஒன்றை எடுத்து அதற்கு அந்த மஞ்சள் பொடிக்கு மேலே நீங்கள் வச்சுருங்க. வைத்துட்டு அதற்கு மேலே கொஞ்சம் மல்லிகைப்பூ மட்டும் வச்சுருங்க. வைத்துட்டு மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்னாடி வைத்துட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படிங்கிற மந்திரத்தையோ அல்லது 108 முறை போற்றிகள் இருக்கும். லக்ஷ்மி தாயாரோட 108 போற்றிகள் இருக்கும். அந்த போற்றிகளை நீங்கள் 108 முறை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு வழிபாடு செய்துட்டு அந்த மஞ்சளை எடுத்து கொஞ்சம் நீங்கள் நெற்றியில் வச்சுக்கோங்க. அந்த நாள் முடிவதற்குள்ளே நீங்கள் கட்டாயமாக தங்க வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். பார்த்துட்டே இருங்க. இப்போ நீங்கள் அந்த பொருள் வச்சுருக்கீங்களே மஞ்சளுக்கு மேலே, அந்த பொருளை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ மோதிரம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த மோதிரத்தை எடுத்து அந்த மஞ்சளை தொடச்சிட்டு அப்படியே போட்டுக்கோங்க. மேலே லைட்டாக மஞ்சள் தூள் பரவி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. சுத்தப்படுத்தாதீங்க, தண்ணீரால் வாஷ் பண்ணாதீங்க, தொடச்சி மட்டும் எடுத்துக்கோங்க அந்த மஞ்சளை. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கும்போதேவும் நீங்கள் பூஜைறையில் சுவாமிக்கிட்ட வைக்கும்போதே நீங்கள் சுத்தமான தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு நல்லா ஈரம் தன்மை இல்லாமல் தான் நீங்கள் வைக்கணும். இல்லைன்னா மஞ்சள் நல்லா ஒட்டிக்கிடும். ஈரத்தன்மை இல்லாமல் நீங்கள் வச்சு வழிபாடு செய்துட்டு அந்த பொருளை திரும்ப பயன்படுத்துங்க. உங்களுக்கு பாருங்கமே அந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மிராக்கல் கொடுக்கும், மேஜிக் நடக்கும், அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி ஏதோ ஒரு பொருள் கட்டாயமாக வாங்குவீங்க. வெள்ளியோ தங்கமோ எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நமக்கு அந்த நாள் வாங்குவது நமக்கு சிறப்பு பெருகி கொண்டே இருக்கும். அட்சய பாத்திரம் மாதிரி நமக்கு தங்கம் பெருகி கொண்டே இருக்கும். அதனால் முடிந்தளவுக்கு அந்த நாள் தங்கம் வாங்குவது ரொம்ப நல்லது. இல்லை அதிகமாக விலை இருக்குது அப்படின்னா கூட ஏதாவது சின்ன பொருள் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு வெள்ளி நாணயம் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. முடிந்த அளவுக்கு வாங்க ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக முடியும். நம்ம வாங்க ட்ரை பண்ணுறோம், நம்ம வாங்கணும்னு நம்ம நினைத்தாலே வாங்குகிற யோகம் இறைவன் நமக்கு கொடுத்துருவார். அதனால் இந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். பாருங்கள், காலையில் நீங்கள் நெய்வேத்தியமாக பால் பாயசம் அல்லது பாலில் தேன் கலந்தோ அல்லது சர்க்கரை கலந்தோ நீங்கள் வைப்பது ரொம்ப நல்லது. வைத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு பாருங்கள், உங்களுக்கு சிறப்பான நேரம் அமையும். உங்களுக்கு அட்சய திருதி அன்று தங்கம் வாங்க வேண்டிய உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா 10:30 12 மணி சிறப்பான நேரம், அல்லது காலை 9:30 to 10:30 அந்த நேரமும் நம்ம தங்கம் வாங்கலாம். மிக மிக சிறப்பான நேரம், பெருகி கொண்டே இருக்கிற நேரம். இந்த நேரத்தில் வாங்கிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.